ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் யோகேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா இந்தியன் பாலிட்டியில் 72nd சாப்டர் எலெக்ஷன் லாஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி பீப்புள் ஆக்ட் 1950, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951, டீலிமிட்டேஷன் ஆக்ட் 2002. இந்த 3 ஆக்டில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸை பற்றி பார்ப்போம். அப்புறம் எலெக்ஷன் ரிலேட்டடாக இருக்கிற ஆக்டை பற்றி பார்ப்போம். அடுத்தது எலெக்ஷன்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற ரூல்ஸை பற்றி பார்ப்போம். ஃபைனலாக எலெக்ஷன் ரிலேட்டடாக இருக்கிற ஆர்டர்ஸை பற்றி பார்த்து முடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி பீப்புள் ஆக்ட் 1950. நம்ம கான்ஸ்டிடியூஷனோட ஆர்டிகல் 81 அப்புறம் 170ல பார்லிமெண்ட் அப்புறம் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் எவ்வளோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கணுன்றதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஸ்டேட்ஸ்குள்ளே லோக்சபா சீட்ஸ் அலோகேட் பண்ணுறது ரிலேட்டடாக என்ன பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணணுன்றதை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. பட் ஆக்சுவலாக எவ்வளோ சீட் அலோகேட் பண்ணணுங்கிறத சட்டம் கொண்டு வந்து தான் சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 171ல ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் எவ்வளோ மினிமம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கணுன்றதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் என்ன மெத்தடில் அந்த சீட்ஸை ஃபில் பண்ணணுங்கிறத பற்றியும் சொல்லியிருப்பாங்க. பட் ஆக்சுவல் நம்பர் ஆஃப் சீட் ஒவ்வொரு மெத்தட்லையும் ஃபில் பண்ணுறதை லா கொண்டு வந்து தான் சொல்லுவாங்க. அதனால தான் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி பீப்புள் ஆக்ட் 1950ல கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்டில் இருக்கிற எலெக்ஷன்ஸ் ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் பீப்புள், லோக்சபா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் சீட் அலோகேஷன் பற்றி சொல்லியிருப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி, ஸ்டேட் அசம்பிளி, ஸ்டேட் கவுன்சிலோட தொகுதியை பிரிக்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ், எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி, ஸ்டேட் அசம்பிளி, ஸ்டேட் கவுன்சிலோட தொகுதியோட வாக்காளர் லிஸ்ட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், ராஜ்யசபாக்கு எப்படி யூனியன் டெரிட்டரியிலிருந்து ரெப்ரசென்ட் பண்ணி சீட்ஸ் ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எலெக்ஷனில் லோக்கல் அத்தாரிட்டிஸோட பர்பஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஃபைனலாக சிவில் கோர்ட்ஸோட அதிகாரத்தை தடுக்கிறத பற்றியும் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி பீப்புள் ஆக்ட் 1951. இந்த ஆக்டில் எலக்டோரல் மேட்டர்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் அப்புறம் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸோட குவாலிஃபிகேஷன், டிஸ்குவாலிஃபிகேஷன் பற்றி சொல்லியிருப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரி பற்றி சொல்லியிருப்பாங்க. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. இதில் என்னெல்லாம் வரும்ன்றதை பற்றி நெக்ஸ்ட் பார்க்கலாம். சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா ரெக்கக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு சில ஃப்ரீயான மெட்டீரியல்ஸ்லாம் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வாக்காளர் லிஸ்ட்டை கொடுப்பாங்க. செவன்த் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டிஸ்பியூட்ஸ் ரிலேட்டட் மேட்டர்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. இதை பற்றியும் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். எயித்து பார்த்தீங்கன்னா ஊழல் நடவடிக்கை பற்றி, தேர்தல் குற்றத்தை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. நைன்த் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனோட பவர்ஸ், மெம்பர்ஸை டிஸ்குவாலிஃபை பண்ணுறது ரிலேட்டடாக என்கொயரி பண்ணுறதுலாம் சொல்லியிருப்பாங்க. டென்த்து பார்த்தீங்கன்னா பை எலெக்ஷன்ஸ், அப்புறம் அந்த வேகன்சியை ஃபில் பண்ணுறதுக்கான டைம் லிமிட் பற்றியும் சொல்லியிருப்பாங்க. 11th பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிலேட்டடாக பல வகையான ப்ரொவிஷன்ஸும் இருந்துச்சு. 12th பார்த்தீங்கன்னா சிவில் கோர்ட்ஸோட அதிகாரத்தை தடுக்கிறது ரிலேட்டடாகவும் இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸில் என்ன மேட்டர்ஸ்லாம் வரும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் நாமினேஷன், ரெண்டாவது கேண்டிடேட்ஸ் அப்புறம் அவங்களோட ஏஜென்ட்ஸ் பற்றி, தேர்டு எலெக்ஷனோட ஜென்ரல் ப்ரொசீஜர் பற்றி, ஃபோர்த்து போலிங், தேர்தலில் வாக்கு அளிக்கிறத பற்றி, ஃபிஃப்த்து ஓட் கவுண்டிங் பற்றி, சிக்ஸ்த்து மல்டிபிள் எலெக்ஷன்ஸ் பற்றி, செவன்த்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸை, நாமினேஷன்ஸை பப்ளிஷ் பண்ணுறது பற்றி, எயித்து கேண்டிடேட்ஸோட அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் பற்றி டிக்ளரேஷன் கொடுக்கறத பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது அவங்களோட சொத்து அப்புறம் டெப்ட் பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. நைன்த் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் செலவுகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டிஸ்பியூட்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற மேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஹைகோர்ட்டுக்கு கொடுக்குற எலெக்ஷன் பெட்டிஷன்ஸ் வரும். ரெண்டாவது எலெக்ஷன் பெட்டிஷன் வச்சு நடக்கிற விசாரணை வரும். மூணாவது எலெக்ஷன் பெட்டிஷனை வித்ட்ரா பண்ணிக்கிறது இல்லைனா தள்ளுபடி பண்ணுறது பற்றி. ஃபோர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணுறது பற்றி. ஃபைனலாக எவ்வளோ காஸ்ட் செலவாகும் அப்படிங்கிறத பற்றி. அடுத்தது பார்த்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் ஆக்ட் 2002. நம்மளோட கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிகல் 82, 170ல் பார்லிமெண்ட், ஸ்டேட் அசம்பிளிக்கான தொகுதியை பிரிக்கிறது ரிலேட்டடாகவும் ரீஅட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. பார்லிமெண்ட்டில் லா மேக் பண்ணி பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 330, 332ல் லோக்சபா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் SC, ST மக்களுக்கான சீட்ஸ் ரிசர்வேஷன் கவுண்ட்ஸ் திரும்பவும் மாற்றலான்னு சொல்லியிருப்பாங்க. 2002க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1971 சென்சஸை பேஸ் பண்ணி தான் பார்லிமெண்ட், ஸ்டேட் அசம்பிளியோட தொகுதியை பிரிச்சிருப்பாங்க. அப்புறம் பாப்புலேஷன் ரொம்பவே அதிகமாக க்ரோ ஆக ஆரம்பிச்சுது. மெயினாக நிறைய பேர் கிராமங்கள்லேருந்து அர்பன் ஏரியாஸ்க்கு வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2002ல் டீலிமிட்டேஷன் ஆக்டை பாஸ் பண்ணி டீலிமிட்டேஷன் கமிஷனை அமைச்சிருப்பாங்க. 2001 சென்சஸை பேஸ் பண்ணி தொகுதியை பிரிக்கிறதுக்கு.
டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸை சப்மிட் பண்ணிட்டாங்க. பட் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. 2007 டிசம்பரில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து பெட்டிஷன் வச்சு ஏன் வந்து இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டீலிமிட்டேஷன் கமிஷன் கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு ரீசன் கேட்டிருப்பாங்க. அப்புறம் 4th ஜனவரி 2008 கேபினெட் கமிட்டி ஆன் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் வந்து டீலிமிட்டேஷன் கமிஷன் கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருப்பாங்க. 19th பிப்ரவரி அன்னைக்கு பிரசிடென்ட் பிரதிபா பாட்டேல் வந்து அப்ரூவ் பண்ணாங்க. இனிமே எல்லா எலெக்ஷனுமே வந்து புதுசாக ஃபார்ம் பண்ண தொகுதியை பேஸ் பண்ணி தான் இருக்கணும்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அதர் ஆக்ட்ஸ் ரிலேட்டட் டு எலெக்ஷன்ஸ். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பார்லிமெண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆக்ட் 1959. இந்த ஆக்ட் படி கவர்மெண்ட் கீழே வர சில ஆஃபீஸில் வந்து ப்ராஃபிட்காக எம்பியை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணக்கூடாதுன்னு டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் ஆர்டர்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. இதில் வந்து பார்லிமெண்ட்ரி அப்புறம் ஸ்டேட் அசம்பிளிஸ் தொகுதியில் ரெப்ரசன்ட் பண்ணுற லிஸ்ட் ஆஃப் ஷெட்யூல்டு காஸ்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸில் சில கேஸ்ட் சில ட்ரைப்ஸை வந்து சேர்க்கறது சிலதை வந்து நீக்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஆக்ட் 1963. இந்த ஆக்ட் படி சில யூனியன் டெரிட்டரிஸ்க்கு வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஆஃப் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி ஆக்ட் 1991. இந்த ஆக்ட் படி என்சிஆர் டெல்லிக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து பிரசிடென்ஷியல் அண்ட் வைஸ் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸ் ஆக்ட் 1952. இந்த ஆக்ட் படி பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ஸ் ரிலேட்டடாக இல்லைனா அதோட கனெக்டடாக இருக்கிற மேட்டர்ஸை வந்து ரெகுலேட் பண்ணுறதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ரூல்ஸ் ரிலேட்டிங் டு எலெக்ஷன்ஸ். எலெக்ஷன் ரிலேட்டடாக இருக்கிற ரூல்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலெக்டர்ஸ் ரூல்ஸ் 1960. இதில் வந்து எலெக்ஷனோட வாக்காளர் பட்டியலை ப்ரிப்பேர் பண்ணுறது பப்ளிஷ் பண்ணுறது பற்றி சொல்லியிருப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் 1961. இதில் வந்து பார்லிமெண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எலெக்ஷனை ஃப்ரீயாக நியாயமான முறையில் கண்டக்ட் பண்ணுறதை பற்றி சொல்லியிருப்பாங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோஹிபிஷன் ஆஃப் சைமில்டேனியஸ் மெம்பர்ஷிப் ரூல்ஸ் 1950. இதில் வந்து பார்லிமெண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ரெண்டுலேயும் வந்து மெம்பர்ஷிப் வச்சிருக்கும் போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா வந்து மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆன் கிரவுண்ட் ஆஃப் டிஃபெக்ஷன் ரூல்ஸ் 1985. அப்புறம் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆன் கிரவுண்ட் ஆஃப் டிஃபெக்ஷன் ரூல்ஸ் 1985. இது ரெண்டுலேயுமே வந்து கட்சி தாவல் மூலிமா டிஸ்குவாலிஃபை பண்ணுறதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பிரசிடென்ஷியல் அண்ட் வைஸ் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸ் ரூல்ஸ் 1974. அப்புறம் மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா டிக்ளரேஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ரூல்ஸ் 2004. மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா டிக்ளரேஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ரூல்ஸ் 2004. இந்த ரூல்ஸ்லாம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டர்ஸ் ரிலேட்டிங் டு எலெக்ஷன்ஸ். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ரிசர்வேஷன் அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் 1968. இதில் பார்த்தீங்கன்னா வந்து பார்லிமெண்ட்ரி ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ஸ்க்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு கட்சி சின்னத்தை அலாட் பண்ணுறது ரிசர்வ் பண்ணுறது அவங்களுக்கு கொடுக்குற சாய்ஸ் பற்றிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஃபர்னிஷிங் ஆஃப் அடிஷ்னல் பர்டிகுலர்ஸ் ஆர்டர் 1992. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அசோசியேஷன் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக ரெஜிஸ்டர் பண்ணணும்னா என்னெல்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் இந்தியன் பாலிட்டியில் 73rd சாப்டர் எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.